அத்திமுகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்திக்கு ஏற்றபடி பக்தியோடு நான் தொழுவேன். கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே உன்னை பார்த்ததுமே
காவல் பொறுப்பை ஏற்று கடமை சிறக்க காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் 64 கலைகளில் சிறந்திருந்த கலையை கலக்கூடிய இந்த நாடகக்கலை காண சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் நாடகத்தினை பார்த்து கொண்டிருப்பதற்கும் மற்றும் வீட்டிலே படுத்துக் கொண்டு காதால் கேட்டு கொண்டிருப்பதற்கும் வீட்டில் படுத்து கிடக்கலாம் யாரு சரி வீட்டுல படுத்துக்குள்ள 60-70 தாண்டுறது இந்த ஓஏபி பணம் வாங்குற கோஷிங்க அப்புறம் 2 500 தாளை வாங்கிட்டு அந்த கிளை என்ன சொல்ல தெரியுமா என்னப்பா ஒருவேளை பப்புனுக்காரை முகர பண்ணி பிய தின்றது மாதிரி இருக்குமோ பப்புனுக்காரை முகரையும் உப்பலன்னு சொல்லுவாங்க எல்லா பேருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த அப்பத்தான் சொல்லு அப்பத்தான் ஒரு சொல்லிட்டு எப்படி காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கி உலக மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் விவசாய பெருமுடைய மக்களுக்கும் தமிழகத்தின் முதுகெலும்பு சொல்லணும்னா விவசாயத்தை தான் சொல்றோம். அப்பேற்பட்ட விவசாய பெருமுடைய மக்களுக்கும் தற்சமயம் நம்ம தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் குடிமக்களுக்கும் காட்டுறீங்கன்னா அர்த்தமே இருக்கு. என்ன அர்த்தம்? விவசாய பெருங்குடி மக்களா இருந்த நம்ம சரி இன்னைக்கு பெரும் குடிமக்கள் ஆயிட்டோம். பெரும் குடிமக்களா? பெரும் குடிமக்கள் எந்த தசையில எடுத்துக்க எங்கிட்டு வேணா திரும்பி போ. நீ கள்ளக்காட்டுக்கு போ, சீமக்கரணைக்கு போ, ஒரு மஞ்சள் படத்துக்கு போ, எங்கட வேணாலும் பாரு. பீர் பாட்டில், பிராந்தி பாட்டில், கப்பு, வாட்டர் கேனு, கப்பு தான் கிடக்கும். பப்புனுக்கு சோறா கைதட்டுக்கணே விளக்கம் சொல்றாப்ல. பெட்டிக்கார் நல்லா பண்ணாரு, அவருக்கு நல்லா தட்டிருங்க. முன்னாடி கோவப்பட்டுருவாப்புல, லவக்கோட பெட்டியை கடிச்சு வச்சிருவாப்புல. ஆமா அப்படி விஷயம் இருந்தாலும் ஏன் நான் இந்த குடியை பத்தி முக்கியமா சொல்றேன்னா குடியில தான் முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற விவசாய பெருமை மக்களை காட்டிலையும் இப்ப நம்மளுங்க ரோட்ல தண்ணியை போட்டு தள்ளாடலைன்னா சரி நம்ம அரசாங்கம் தில்லாடி போகும். இன்னைக்கு நிலைமை அதே. ஒரு ஆளை பார்த்து வச்சுக்கோமா சரி மாப்பிள்ள நல்லா நெத்தியில பட்டை அடிச்சு நடுவுல குங்கும கொட்டு வச்சு உங்களை மாதிரி இருப்பாப்புல. என்ன மாதிரியா? இல்ல மாமா சும்மா காலையில பார்த்தோம்னா சொல்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? மாமா சும்மா உதாரணத்துக்கு தம்பி மருந்து இருக்காப்ல, பட்டை விடாம உட்காந்துருக்காங்கல்ல. அப்ப இல்ல டிரைவர் சரவணி இருக்காப்ல, அவரை சொல்லலாம். அவங்க யாரும் பட்டை விடல. நம்ம எல்லாம் ஆல் ரவுண்ட் சரவணி இருக்காப்ல, அவர் இல்ல மாமா நீங்க அம்மன் கோயிலுக்கு பட்டை ஓட்ட மாதிரி நல்லா பட்டை ஓட்டு. சரி நான் பட்டை போட்டுருக்கு, நீ பிராந்தி அடிச்சிருக்கியா? பட்டை ஓட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லா பட்டை போட்டு காலையில் எப்ப இருப்பாப்புல அவள சபையில உட்கார்ந்து எப்படி உட்காரணும்? நீளமா உட்காரமா இல்லையா? காலையில 5 மணிக்கு பட்டை அடிச்சு ராமத்தை போட்டு வந்து அப்படிதான் ஒழிப்பா இருக்கா. நாங்க ராமம் போடுறவன கூட நம்மளாம் பட்டை போடுறவனத்தை முழுசா நம்ப கூடாது. ஏன்னா பட்டையை போட்டு அவன் பட்டையை போட்டு கொடுத்துருவேன். ராமம் போடுறவன் நட்டமா நின்றுதான் சமாளிச்சு எழுதுவேன். ஆமா அப்படி விஷயம் இருந்தாலும் காலையில 5 மணிக்கு பட்டையை போட்டு வேட்டியை பார்த்து வச்சுக்கோங்க. சரி மாப்பிள்ள வேட்டி வெள்ளை சட்டு அப்படியே அழுக்கு போட்டாம அப்படியே இருக்கும். அப்படியே வெளுத்த பாலா இருப்பேன். சரி அதுவே சாயங்காலம் 6 மணிக்கு மேல பாரு. 6 மணிக்கு மேல நம்ம டிரைவர் சரவணை மாதிரி நம்ம பழமுடி சுடுகாட்டுல வந்து வேற பேய் மாதிரியே இருப்பேன். இடையில கட்டிங்க போடுறது. சரி முதல் கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி ரொம்ப பவியமா அதே பழட்டி முடியும். வாங்க மாப்பிள்ள என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் போறீங்க? அப்படின்னா எப்ப காலை கட்டிங் போடுறதுக்கு முன்னால கட்டிங்க போட்டு எப்படி தெரியுமா இருக்கு? நான் மாப்பிள்ள என்ன வர கண்டுக்கிற மாட்டேன்ற உன் மரியாதை அவ்வளவுதான். உனக்கு ஒழுக்கம் இல்ல தெரிஞ்சுக்க. இது வந்து கட்டிங்க போட்டு தெரியுமா இருக்கு? எப்படி மாப்பிள்ள இங்க இருக்க வேட்டி கொஞ்சம் குண்டிக்கு மேல ஏறும். ஆமையா கொஞ்சம் போற ஏறிட்டாலே சொல்லிடுவேன். நீ ஏன்டேவா ஒத்தை பாப்பா ஒத்தை கொத்த அப்படி தெளிவா சொல்லியா புரியுது பாப்பமே. அது வந்து ஒரு கோட்டு 1.5 கோட்டு தெரியுமா இருக்கு? சுதி வேறு பாலி லாங்குவேஜே மாறிடும். ஒத்த கோட்டுக்கு ஒரு மயிரும் புரியல, 1.5 கோட்டுக்கு சுத்தமா புரியாதரா? அது மாறி எப்படி தெரியுமா? என்னப்பா சோழமுத்து உம்மா கோழி குடல் சிக்கன் ரைஸ் வாத்தா நூடுல்ஸ் பப்பு விளக்கு மாதிரி அடி வாங்க போயிடா கூட்டத்துல. தண்ணியை போட்டு இதன் காரியாவத்தை திண்டது. இது வந்து 1.5 கோட்டு. சரி 2 கோட்டு உள்ள வச்சுக்க. எப்படி தம்பி? பச்சை பிள்ளையாவே மாறியாமாமா. பச்சை பிள்ளையா? ஆமாமா. அப்ப வந்து பிறந்த இடத்துல மாதிரி பிறந்த பச்சை பிள்ளையா மாறியா? எப்படின்னா பச்சை பிள்ளை எப்படி மூத்திரத்தை பேஞ்சு உழப்புதோ சரி இதே மூத்திரத்துல இவனே பரண்டு உருண்டு சில நேரத்துல பேண்டு உழப்பி அப்படியே கத்தியா போறது போதையில. எப்படி மாப்பிள்ள முண்டைக்கு எந்திரிக்க முடியாது மாப்பிள்ள. அதான் நம்ம ஊர் வந்து பணக்குடி வந்து நல்ல
மரியாதையே ஒரு நான் இருந்தா தான் சொல்லிச்சிருக்கேன். ஒழுக்கமா சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு காது வைக்கலாம் சொல்ல முடியாது. என்ன எவன்டா என்னடா சொன்னியா சொன்னாக்க இது என்ன சொன்னியா நாக்கு உள்ள இழுத்துக்கிறேன். உள்ள இழுத்துக்கிறதா? இழுத்துக்கிறேன். சரி. அப்ப உங்களுக்கு இருக்கிற மாதிரி இழுத்துக்கிறேன். இழுத்தோன்னு எப்படின்னா மறுபடியும் கத்தியா பாரு. தொழில் சூப்பரா வண்டி கூட ரெண்டு பேரும் நாடகத்தை கருத்துருவாங்கடா. அதனால எப்படி சொல்லுவேன், இது வந்து யாரு யாரு நம்ம ஆளுங்க. இப்ப ரெண்டு பேரும் யாரு, இந்திக்காரனுக்கு சண்டை. இந்திக்காரன் சண்டையா? நம்ம ஹோட்டல் கடைக்கு போனாலும் அவன்தியா, கட்டடத்து வேலைக்கு போனாலும் அவன்தியா. நம்ம ராக்கெட் இந்திக்காரன் தான்ப்பா. அவனை விடு, அவன் பாட்டு நல்லா இருந்து போட்டு அப்படி விட்டு இந்திக்காரன் ரெண்டு பேரும் எப்படி சண்டை தெரியுமா? முந்தா நாள் மாட்டுத்தாடி பசங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை. எப்படி அச்சா இது சீனா நாட்டுக்கார மாதிரி சியா மியா கையாவா உட்காந்து லூசின் பாத்தியா? அவங்களுக்குள்ள சியா மியா சியானா இந்திக்காரங்க பாசை வேறப்பா. அவங்க சியா மியான்னு சைனா வேலைக்கு போக மாட்டாங்களா? சரி, நீயே போயிருக்க பொட்டானத்துக்கு உட்பட்ட குடியார இருந்தாலும் சரி, தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க. குடிக்காம இருந்து ரொம்ப சந்தோஷமா இருங்க. குடிங்க வேணாம் சொல்ல ஒரு அளவா என்னைய மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பு ஒரு புல்லு குடிச்சிட்டு மாட்டமா படுத்துருங்க. ஆனா தாய்மார்கிட்ட ஒரு விஷயம் தான், தயவு செய்து உங்க புருஷனை குடிச்சிட்டு இருந்தா யாரும் வையாதீங்க, திட்டாதீங்க, விளக்க மாத்திட்டு உச்சந்தல்ல அடிக்காதீங்க. ஏன்னா குடிச்சவனும் குழந்தையும் ஒண்ணு. உங்க வீட்டுல ஒரு பழைய சேலை இருந்தா தொட்டியில கட்டி போட்டு உங்க புருஷனை படுக்க போட்டு ஆரோ ஆரோ ஆரிராரோ என் கண்ணே நீ உறங்கு, என் கானகத்து மயிர் புடுங்கு மயிலே உறங்கு பாட்டை பாடி புருஷனை பார்த்துக்குங்க. அது விஷயம் இருக்கு. அதனால விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஆரம்பம் சரி, எங்க நாடகத்தை காணுவது உள்ள நாடக ரசிக அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி கலந்து வணக்கம் 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 வணக்கம். சிறப்பு கண்ணை நம்பாது உள்ளம்
பாலும் இங்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு மைத்தர் நமதூர் அருகாமையுள்ள நாங்கூர் மாநகரம் போற்றக்கூடிய பிஏஜி ராமமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து கொடுத்தார்கள். இங்கு மிருதங்கம் வசித்துக் கொண்டிருக்கும் காயவட்டி அருகாமையுள்ள தோப்பூர் மாநகரம் போற்றக்கூடிய எஸ்பி மருது அவர்களுக்கு விழாச்சனமாக பொன்னாடி எடுத்து கொடுத்தார்கள். இடைவெட்டி மாநகரம் போற்றக்கூடிய அன்பு மாப்பிளை PVM சரவணன் அவர்களுக்கு விழாச்சனமாக பொன்னாடி எடுத்து கொடுத்தார்கள். இங்கு அற்புதமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா சொரிக்குளம் மாநகரம் போற்றக்கூடிய செல்வம் அவர்களுக்கு விளையாட்டு சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். உங்கள் முன்பு பப்பனம் நடந்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை சோழகுர்ணியை சேர்ந்த நமது வீரமணி அவர்களுக்கு காமிச்சார்வாக பொன்னாடை போட்டுள்ளார்கள். இங்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அன்பு உள்ளம் 2 நபர்களையும் மேடைக்கு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கின்றார்கள். வாருங்கள். மேடை நாடகம் அன்பு அண்ணா அன்பான மாசன் அவர்களுக்கு காமிச்சார்வாக பொன்னாடை போட்டுள்ளார்கள். அன்பனார் மகி மீடியா அன்பன் அவர்களுக்கு பொன்னாடி பண்ணுவார்கள். இவரங்க மேடையிலே பப்புனாக நடிக்கும் வீரமணி அவர்களுக்கு காணா முருகன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்து அன்பு அண்ணா வீரண்ணன் அவர்களுக்கு எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு இந்நகரத்திலும் புனரக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் நரிக்குடி ஒன்றியம் பனைக்குடி கிராமத்தில் அமைந்த அருள் பார்த்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ மருதுடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு உச்ச விழாவை முன்னிட்டு நரிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் மற்றும் பனைக்குடி கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இவரங்க மெழுகி நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிக்கிழமை நாடகம் சிறப்பாக நடக்கும். நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் இன்னிசை வேந்தர் இன்னிசை தென்றல் இன்னிசை புகழ் என்று சென்றலால் கணக்கென்று வெற்றி நாட்டி வரக்கூடிய அன்பு அண்ணா மதுரை மாநகரம் போற்றக்கூடிய MKM சமயக்கருப்பு அவர்களை வேகமில்லை வேலன் வேலன் விருத்தன் ஒன்றாக அடிப்பார். குயிலிசை வாணி குயிலிசை தென்றல் குயிலிசை தென்றல் என்று சென்றலால் கணக்கென்று வெற்றி நாட்டி வரக்கூடிய அருமை சகோதரி அருமை மாநகரம் போற்றக்கூடிய மேகலா அவர்களை விளங்கவில்லை வழிநேய துடிப்பார்கள். பாட்டுக்கென்றவரா இல்ல அவருக்கென்று பாட்டா, பேச்சுக்கென்றவரா இல்ல அவருக்கென்று பேச்சா, அணுக்கு சொல் அளவுடன் துடுக்குத்தனமாக பேசும் வீணாகாரா பிரியன் இன்றைய தினத்திலே புராணங்களை முறையோடு உரையாடி வள்ளிக்கு முருகனுக்கும் தெரியும் என்று சச்சங்கட்டி காத்துக் கொண்டிருப்போம் அருமை மாப்பிளை சென்றமலா நாட்டி வரக்கூடிய சென்றமலா கணக்கென் வெட்டி நாட்டி வரக்கூடிய தேத்தாம்பட்டி மாநகரம் போற்றக்கூடிய MG நவீன கிருஷ்ணன் அவர்கள் இவர்கள் நாராயண தோண்டியடிப்பார். நாராயணா போட்டு ஓராயணா என்ன நாரதர் முகரைய பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அவர் பாட முடியுமா? என்ன எப்படி பாடுவார் எப்படி பேசுவார்? ஏய் பாட்டு பண்ண மட்டும் போதாது என் கூட பேசி ஜெயிக்க சொல்லு. அவர் புராணம் இதிகாசம் எல்லாம் படிச்சிருக்காரியா? அவருக்கு எத்தனை புராணம் தெரியும்? அவருக்கு 18 புராணம் தெரியும். எனக்கு 19 புராணம் தெரியும். 19 தெரியுமா உனக்கு? எத்தனை? எனக்கு 4 தெரியும். ஐத்த புடுங்கன. சரி 8 பாட்டு 10 தொகை திருக்குறள் திருக்குறள் எல்லா குறளும் தெரியும். திருக்குறள் கேள்வி திருக்குறளா? நான் சொந்தமா தெருவில் உட்காந்துருந்தது ஒரே வெண்ண உள்ள முகரைய எப்போ நாரதரை பார்த்து என்னன்னு கேட்குறியானா அப்ப நிறைய படிச்சிருக்கேன். என்னனே அப்புறம் படிக்காம பேசி இங்கே பாரு மச்சான் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாருமே வரும்போது பயப்படாம பேசுறீங்க. வள்ளிக்கும் நாரதனுக்கும் நடக்கிறது நல்லிக்கு நாரதம் நடக்குது. அப்புறம் சரி பப்புல சந்திச்சு அந்த ஜெயிச்சுட்டு உள்ள ஓட்டு நீங்க எப்படி அப்புறங்கள் நான் பாத்துக்கிறேன். நீங்க நெஞ்சு நிமித்தி பேசும்போது எல்லாம் படிச்சுக்கேன் தெரியுது மாப்பிள்ள. எனக்கு நல்லா மண்டி விடுவீங்க. படிச்சிருக்கீங்க. நான் மண்டி ஓட்ட காட்டி நீ மண்டி ஓட்டி வச்சுக்க குறுப்பு தலைவர் நீ அதற்கடியாக இங்கு ஆர்மி கலையரசு ஆர்மி சக்கரவர்த்தி ஆர்மி பின்பாட்டு படிக்கிறார்கள் நமதூர் அருகாமையுள்ள நாமூர் மாநகரம் போற்றக்கூடிய பிஎஸ்ஜி ராமூர்த்தி அவர்கள் ஆர்மிவன் பின்பாட்டு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில்
மனுஷன் சிரிச்சானா அவன் என்னைக்கு நினைச்சு வாழ முடியாது. பிறர் துன்பத்தில் இருக்கும்போது அவன் துன்பத்தை பங்கு கொள்றது தான் மனிதன். பிறர் கஷ்டத்தில் இருக்கும்போது பங்கு கொள்றது, அவன் துன்பத்தில் இருக்கும்போது அவனை பார்த்து சிரிச்சான்னா அவன் மனுஷனே இல்லை. அற்புதமா பாட்டு பாடுறீங்க. சரி, நீங்க ஊரு பக்கத்து ஊரு, நீங்க ஒரு பெட்டிக்காரரு, பெரிய வெட்டிக்காரரு, உங்க பேரை சொன்ன பாட்டு பாட்டீங்க. சரி, வாயை துறக்காம நீங்க வாயை பண்ணி திறக்க கூடாது. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. அது வாயை திறக்கிறது அந்த குரூப்பு, இதை சேர்த்துக்க இனிமே அவனை அந்த குரூப்பை சேருங்க. ஏன்னா வாயை திறக்காம கையை மட்டும் வச்சு கையை வச்சு ஒரு பாடலை முழுமையாக பெட்டியில இசைக்க வேணும். அப்படியா? ஆமா. அப்படி சோதனை பண்றீங்களா? நல்லா கை தட்டுங்க, பெட்டிக்கார இசைப்பாருண்ணா. ஒரு ஆளுங்க கட்டுறியா? அவ்வளவுதானா? பாடுவாரா? இசைப்பாரா? எங்க நமக்கு மாமா நல்லா கை தட்டுக்கிட்ட அப்பதான் அமுக்கு வரவரு. உள்ள உடக்காச்சு வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. பெட்டிக்காருக்கு இப்பதான் பெயிண்ட் அடிக்கிறாரு. இப்பதான் ரெடி பண்ணிட்டு போட்டுக்கு இருக்காரு. நீ அடுத்த ரெடியா போட்டுருவாரு. ஆமா, வாசிங்க மாமா ஒரு பாட்டை. கை தட்டின அன்பு உள்ளத்துக்கு அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. அன்பா மாமா சூப்பரா பேர சொல்லி வாச்சிங்க, நல்லா பாட்டு பாட்டிங்க. அடுத்தபடியா தம்பி மதுரைக்கு போவா. அற்புதமாக இங்கு மிருதங்க வித்வான், மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க போயிட்டு தலைக்கு வெட்டிக்கூடிய நமது காரியாவட்டி அருகாமையுள்ள எஸ் தோப்பூர் மாநகர போற்றக்கூடிய PS மருள் அவர்கள் உண்மையிலே மிருதங்கத்தை இசைப்பார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக இங்கு பலவாத்திய மன்னன், பலவாத்திய புகழ், பலவாத்திய தென்னண்டு பலகள் வெட்டி வரக்கூடிய நமதூர் அருகாமையுள்ள இடைவெட்டி மாநகர வெட்ட உரிய PVM சரவணன் அவர்கள் ஆளுநரை இசைப்பார்.
காட்டோம் நாம இப்ப. ஏன்னா இளவட்ட பிள்ளை தான் ரெண்டு உட்காந்துருக்கு. இப்ப நீங்க பெட்டி பேர சொன்னீங்க நான் வாச்சேன். அது மாதிரி நம்ம தம்பி மிருதங்க பேர சொன்னீங்க அவர் வாச்சாரு. ஆமா. நம்ம தம்பி ஆளோட பேர சொன்ன வாச்சாப்ல. நம்ம அவர் சித்தப்பா தலைமை பேர சொன்னீங்க வாச்சாரு. அது மாதிரி அவர் சொல்லியா அவர் பேர சொன்னா அவர் ஒரு 3 பாட்டை போட்டாரு. நல்ல பாட்டா போட்டாரு. இப்ப நாங்க பப்புன்னு உங்க பேர சொல்லும்போது நீங்க மண்டி போடுவீங்களா? நான் வண்டி ஓடுறேன், உன்னை போட்டு முண்டி ஓடுறேன். உனக்கு தேவையா? நான் என் பேரை சொல்லி ராத்துக்கிருவேன். என்ன இங்க பாருங்க, சொல்லுங்க. அவர் பேர சொல்ல பாட்டு போட்டாருல்ல. இப்ப இளவட்ட பிள்ளை இது நினைச்சிருந்தா லேட்டஸ்டா பாட்டு போடுங்க தெரியுமா? லேட்டஸ்டா பாட்டு லேட்டஸ்ட் பாட்டு எப்படி தெரியுமா? எப்படி மாப்ள? அண்ணன பாத்தியா அப்பன கேட்டியா, அண்ணன பாத்தியா அப்பன கேட்டியா, அண்ணன பாத்தியா குண்டிய தூக்கிட்டு ஆடுறாங்கப்பா. இப்ப அது பாட்டு லேட்டஸ்ட் பாட்டா? இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா? இன்னொரு பாட்டு தெரியுமா? இவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு அவன் விட்டுட்டு போயிட்டானா. சரி, அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு இவன் தள்ளிட்டு போயிட்டானா. ஐயப்பா, பணத்துக்காக என்ன விட்டுட்டு அவன் கூட போனியே இடிப்பா. காசுக்காக என்ன விட்டுட்டு அவன் கூட போனியே சொல்றீங்க. பாருங்க பொறுமையா. இது ஒரு பாட்டு ஏன்னு போய்கிட்டு இருக்கு இப்படி. அதுல இன்னொரு பாட்டு பார்த்து தெரியுமா? என்ன பாட்டு மாப்ள? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடி, இப்படியெல்லாம் கெட்டு நாசமா போச்சு காலம். அதுக்கு மட்டும் நீ இழுத்துக்கிட்டு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடி பூஜிக்கிட்டு பிடிக்குவாங்க ஒரு பழக்கமா. அப்படி சேர்ந்தாலும் அற்புதமாக இருந்தாலும் சிறப்பாக கேட்டு கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக நமக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு. மனுஷ வாழ்க்கையில எவ்வளவுதான் இருந்தாலும் மகிழார போதும்னு சொல்றது ஒண்ணு, உணவு ஒண்ணு. அப்பேற்பட்ட சாப்பாடு ஏற்பாடு எடுத்து விழா குழுவினருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி 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 கலந்த வணக்கம் 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 வச்சுக்கிறோம். ஏன்னா மச்சான் சொல்லுங்க, என்னதான் இருந்தாலும் சரிங்க. சரி, போய் சாப்பாடுன்றது வந்து எவ்வளவு காசை கொடுங்க, சரி எவ்வளவு காசை கொடுக்க வாங்கிக்கிட்டு வைப்பேன் வச்சிருவான். 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, மறுபடியும் 100 ரூபா 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னொரு பஸ்ஸுக்கு ஒரு 100 ரூபா ஒன்று இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்டாவுக்கு 100 ரூபா இல்லை வச்சுக்க. உளுந்த ஆட்டோ வச்சு வாட்டம் வச்சுக்க. எனக்கு இந்த உளுந்த வடை வேணாம், ஓட்ட வடை வேணாம், எனக்கு பருப்பு வடை தான் வேணுங்க. ஆனால் சாப்பாடு ஒன்றை மட்டும் கொடுங்க போதும். அதுக்கு மேலே வண்டி தாங்காது. விடிய காலம் உள்ள மிஷின் ரிப்பேர் எல்லாமே அப்படித்தான் போயிடும். ஏன்னா சாப்பாடு ஒன்றுக்கு தான் மரியாதை. எத்தனை இருந்தாலும் அன்னமிட்ட உள்ளத்தை என்னாலும் மறக்கக்கூடாதுனால அப்படிப்பட்ட சாப்பாடு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அங்கு பரிமாறிய அன்பு பாச உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறமடியாக இந்த நாடகத்தை அமைப்பாளருமாகிய இந்த நாடகம் மட்டுமில்லாமல் மற்ற எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறந்த முறையில் அமைத்தரக்கூடிய அன்பு அண்ணா கே புதுக்குள மாநகர போற்றக்கூடிய VM அழகுராஜா அருமை அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். மற்ற எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அருமை அண்ணா அழகுராஜா அண்ணா சொன்னீங்கன்னா சிறப்பாக அமைச்சு தருவா தெரிவித்துக் கொண்டு எல்லா பேரும் சொல்லியாச்சு. பொம்பளை பிள்ளை வேற சொன்னாதான் எனக்கு சூடே கிளம்பும். இங்க வேற பொம்பளை பிள்ளை வேற சொல்லணும். ஒருத்தர் பானிப்பூரி அடிச்சுக்கிட்டு பாரு. ஏன் மாப்பிள்ள நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே, உனக்கு எப்படி சூடு கிளம்பும்? என்னைய சொல்ற நீயே ஒரு பொம்பளை பிள்ளை தானே. என்னைய பார்த்து ஆமா என்னை யாரையா சொல்லுவாப்பா. நான் என்னைய பார்த்து யாரும் சொல்லுவேன். மாப்பிள்ள நான் வந்து மீசை வச்சிருக்கேன், நீ மீசை வரைஞ்சிருப்பா. மீசை வரைஞ்சா பொம்பளை பிள்ளையாக முடியுமா? நான் சொல்றேன், நீங்க பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? நீங்க பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? ஆறு நீங்க சொல்லியா ஆம்பளை எதை வச்சு சொல்ற? எதை வச்சு சொல்ற? அது மேடைக்கு பின்னாடி வாழ்க்கை விட்டேன். மேடைக்கு பின்னாடி வந்தா மட்டும் தெரிஞ்சிருமா? ஆம்பளை இங்க நிரூபிக்கணும். பெரிய சொல்றேன் நம்ம பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையாண்டு. நான் சொல்றேன் நான் ஆம்பளை பிள்ளை தான். யார் சொன்னா? ஆமா பக்கமா சைக்கிள் நம்ப மாட்டாங்க. அவங்க உள்ள அப்படித்தான், அவனே அப்படித்தான். ஏன்னா அவனே ஆம்பளை பொம்பளை பிள்ளை ஒன்னு சொன்னா திருப்பி சொல்லியாக்க. அப்ப நீ உண்மையா சொல்லியா? நீயே சொல்லியா பொம்பளை பிள்ளை சொல்லியா? ஆட நரசி அப்படி நீங்க சுந்தரி நம்மள மாதிரி கோவப்படுவாங்க. கையை முட்டி கை போடாரா என்ன கைய பொம்பளை பிள்ளை வர சொல்லு. இங்க வரியா? பொம்பளை பிள்ளை வர சொல்லி அவங்க ரெண்டு டுப்பு டுப்பு டுப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. பொம்பளை பிள்ளை வர சொல்லி செல்ல வைங்களா ப்ரீ படிக்காம தானே விளையாடுறீங்க நீங்க. இந்த மாதிரி அந்த பையனை வந்து சைட் அடிக்கிறாங்க, டுப்பு டுப்புன்னு அடிக்கிறாங்க. கொஞ்சம் மட்டும் நம்ப கூடாதியா? ஆமா ஆட நரசி அவனே சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி என்று சொல்லக்கூடிய மனவை மாநகரம் போற்றக்கூடிய SP சத்யம் டான்ஸ் தன்னந்து நீ யாரே நான் தந்தபோது என்னை எரிந்தாரே பூமுகமாறு. தன்னந்து நீ யாரே நான் தந்தபோது என்னை எரிந்தாரே
பிள்ளைய கூட்டு போய் தன்னந்தனியா வேணாலும் சரி, நீங்க 4 பேரும் போய் வேணாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. எதுவுமே பிரச்சனை கிடையாது. எல்லார்ட்ட போயிட்டு போகுது. ஆமா, எல்லாருக்கும் போன மாதிரி போயிட்டு போகுது. அப்படி விஷயம் இருந்தாலும் எல்லா பேரும் சொல்லியாச்சு மச்சான். என் பேரை சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைய அனுப்புறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் தெரியலாலும் சொல்லக்கூடிய நோயாளி மதுரை விமான நிலையம் அருகாமையுள்ள நல்லூரை சேர்ந்து விவி முத்துவேல் சிசியனும் சோழமுனியை சேர்ந்து வீரமணி உங்கள் முன்பாக பப்பனாத்தோடு அடிக்கிறேன். விடிய வரைக்கும் ஓட்ட உடசா வந்து ஒருவர் வைக்கிறது வந்து பப்புனு சோற கைதட்டுங்கண்ணே. சூப்பர் பப்புனியா. ஆமா, நல்லா சூப்பராக எனக்கு நீ கேட்டுச்சா போதும். நீ சொல்லித்தான் தட்டணும்ல, சொல்லாமலே தட்டுவீங்க. இருக்குல்ல எனக்கு என்ன ஏன்னா இடையில முத்து ஊதி நீ இதை கெடுக்கலாம் பார்க்குற. நீ எளிவை கெடுத்துனா உனக்கு பொழந்து பார்த்துக்க. நீ கெடுக்காம இருந்தா சரித்தியா ஒண்ணும் இல்ல. ஆமா, போயிட்டே இருக்கட்டும். ஏமாப்பிள்ள உங்களுக்கு ஒரு பாட்டு கிட்ட பாடணுமா? ஆமா, எனக்கு நீ பாட்டு பாடணும், ஒரு மனுஷன் பாடணும். பொரியா இப்ப நீ பொம்பளை பிள்ளை பாட சொல்லி நான் பாடினேன். பொம்பளை பிள்ளைக்கு நல்லா பாண்டிய அப்ப பப்புனு பாடு 4 வரை நீ சொல்லிடக்கூடாது. என்னண்ணே அவர்கிட்ட கேட்போமா? நான் பயப்படுறேன். என்ன மாதிரி பாடுறேன் கேட்டுருவோமா? கேளு. ஏனே பொம்பளை பிள்ளை பேர் சொல்ல பாட்டு பாடினாப்ல பாடுனேல. பப்புனு பேர் சொல்லி ஒரு பாட்டு பாட சொல்லுமா பெட்டிக்கார? சரி பாருங்க. பாத்தீங்களா? மக்கள் திருப்பி மகேஷ் இருக்கு. சரி ரைட்டு. அப்ப நான் உங்களுக்கு பாடணும்னா ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. என்ன வேண்டுகோள்? அந்த மைக்கை தள்ளி வைங்க. எங்க? அந்த மைக்கு தள்ளி வையா. காது கேட்காதா? ஏய், இந்த மைக்கு தள்ளி வையா. சரிங்க. ஆமா, அந்த மைக்கு தள்ளி வையா. நடுவில் ஊட இல்லைங்க. அவ்வளோ ஊட மக்களை பாருங்க. லைட் தலையை லைட்டா கவுருங்க. நாக்கு வழி நீட்டு. இன்னும் முட்டை நாக்காரிங்க. ஏய் இல்லையா, பாட வேடாமா? பாட்டு சொல்றேன் இல்ல, தள்ளி வையா. நாக்கு நீட்டு மஸ்து நீட்டு இருக்கு. மாப்பிள்ள பாட்டு அப்படி ஒரு பாட்டு மாப்பிள்ள. அப்படி பாட்டா பாடு. இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நிக்கிறதுக்கு வந்து சம்பந்தம் இருக்கு. அதனால நிக்க சொல்றேன். இல்லையா, பாடா வேணாமா? அப்படி நில்லு, நடுவில் நில்லு. ஆமா, தலையிட்ட கவுருங்க. நாக்கு வழி நீட்டுங்க. நீட்டு. அக்கம் பக்கம் பாரடா சிங்கராஜா. நாக்கு நீட்டா. அக்கம் பக்கம் பாரடா சிங்கராஜா. நாக்க நீட்டுங்க. ஆகாச பார்வை என்ன சொல்லுலேசா. வாயில் என்ன வாழை பழமோ, வாயில் என்ன இந்த பாட்டு பிடிச்சிருக்கா பிடிக்க அதுக்குள்ள கட்டி. நல்ல பாட்டு மாப்பிள்ள, சோக பாட்டு. சரி, உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கல, அதுக்கே அவ்வளவு ஆம்பளை மாதிரி கோவப்படுறீங்க. போய் நீடு வரை உறவு, நீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. நீடு வரை உறவு. எப்படி மாப்பிள்ள? மாப்பிள்ள இங்க பாருங்க, இப்படி ஒரு வாத்தியத்தை நீங்க செத்து போன மாதிரி கேட்க முடியாது. அதனால வந்து அதுக்காண்டி உசுரோட வச்சு கொல்ல பாக்குறீங்களா? இப்ப அழகராஜானே, இனிமே இவங்க 4 பேர் வந்தா எனக்கு யாருக்கு போறாங்க? மாமா சக்கரை இவங்க 3 பேர் வந்தா நீ போடுற இடையில அவங்க தானே பரவாயில்ல. நீ ஊன்றியடா, நீ சைடு ஊத்துற ஊத்துற. இனிமே நீங்க வந்து வச்சுக்க பாட்டே நான் பாட சொல்ல மாட்டேன். சரி ஆமா, கடைசியா சொல்லி நல்ல பாட்டா பாடுவேன். அப்படியா? ஆமா, ரொம்ப மண்டி போட்டுறீங்க கேட்கறதுனால பாருங்க. இல்ல அவ்வளோ மன்றாடி கேட்குறீங்களே. நாட்டுக்குள்ள உனக்கு ஒரு ஊருண்டு, நாட்டுக்குள்ள உனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள உனக்கு ஒரு பேருண்டு. யாராரோ உன்னை சொன்னாங்க, இப்ப செய்வாங்க. தாக்கு முக்கு தக்கு முக்குத்துக்கு தாளம், நீக்கு முக்கு திக்கு முக்குத்துக்கு நீளம். தாக்கு முக்கு தக்கு முக்குத்துக்கு தாளம், நீக்கு முக்கு திக்கு முக்குத்துக்கு நீளம். எப்படி மாப்பிள்ள? பழைய ரொம்ப நன்றி மாமா. எத்தனை பாட்டு பாட கடைசி நல்லா வாழ்த்து பண்ணி வரீங்களா? அந்த விஷயத்துக்கு போங்க. சரி, பப்பு வந்தா சும்மா உடனே சொல்லக்கூடாது. ஒரே ஒரு சின்ன விஷயம் மாமா. நான் ஒரு விஷயம் என்ன கேட்குறேன்னா, மனுஷ வாழ்க்கையில நம்ம ஆணா பிறக்கிறது நல்லதா பெண்ணா பிறக்கிறது நல்லதா? நீ சொல்லு மாப்பிள்ள. அப்போ உட்காருப்பு நின்றுக்கிட்டே இருந்தா பின்னால் மறக்காதா? நீ உன் குண்டியை அங்கிட்டு காமிக்கிட்டே இருப்பா, உன் குண்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாடகத்தை பார்க்க வந்தாலும் குண்டியை பார்க்க வந்தாங்க. ஆமா, உட்காருப்பு. அப்படின்னா நான் ஒரு விஷயம் என்னன்னா, ஆணா பிறப்பு
சொல்றேன், ஆணா பிறப்பதை காட்டி பெண்ணா பிறப்பதே ரொம்ப நல்லது. ஏன் மாப்ள? ஆமா, பெண்ணா மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்யணும்னு சொல்லுவாங்க. மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஆம்பளையா பிறந்த நம்ம என்ன அயோக்கியத்தனமா செஞ்சுட்டு வந்தோம்? என்னையா சொல்றீங்க? ஏன்னா இப்படி விஷயம் இருந்தாலும் பெண்களுடைய பார்வை ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி மாப்ள? பெண்களுடைய பார்வை எப்படிலாம் கடைக்கன் பார்வையும் பாங்க. கடைக்கன் பார்வை. கடைக்கன் பார்வை. ஏன் கடைக்கன் பார்வைன்னு சொல்றாங்க தெரியுமா? இப்ப நீங்க உங்க மனைவியை கூட்டிட்டு வண்டியில போறீங்க. வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு ஜவுளி கடை இருந்தா உங்க மனைவி பார்த்து சொல்லுவாங்க, எப்படி மாப்ள? மாமா அந்த ஜவுளி கடையில பாருங்களே வெளியே தொங்குற பட்டு புடவை நல்லா இருக்குல்ல மாமா அப்படின்பா. கடைக்கன் பார்வை. கண் பார்வை. கடையை நோக்குதா? ஆமா. மறுபடியும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு நகைக்கடை வரும். ஆமா, அந்த நகைக்கடையை பார்வை அந்த நெக்லஸ் எப்படி இருக்குண்டு அப்படின்பா. அது ஒரு கடைக்கன் பார்வை, அது ஒரு கடைக்கன் பார்வை போயிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு கடைக்கன் பார்வை. ஆனா நான் ஏன் ஆணா பிறப்பு நல்லதா பெண்ணா பிறப்பு நல்லதா கேட்டேன்னா என்ன காரணம்? ஒரு விஷயம் இருக்கு. ஆண்கள் வந்து சின்ன வயசுல வரைக்கும் சந்தோஷமா இருப்பான், பெண்கள் வந்து பின்னால ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருப்பாங்க. ஆனா ஆம்பளையா பிறந்தவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு லோப்பட்டு சீப்பட்டு சின்னவனப்பட்டுட்டே சாக. அதுல ஒரு விஷயம் என்னன்னா இப்படி பேர் உட்காந்துருக்காங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இப்படி தாய்மார் உட்காந்துருக்காங்க, இப்படி பேர் உட்காந்துருக்காங்க. ஆமையா? நான் கேட்கிற கேள்விக்கு இவங்க கையை தூக்கி பதில சொல்லிட்டாங்கன்னா சரி, ஏன் சம்பளத்தை கொடுத்துட்டு போயிடு. மாப்ள என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஏன் மாப்ள உங்களுக்கு சம்பளம் 150 ரூபா தான். நீ மொத்தம் 5 எப்படி காசு கொடுப்பேன்? எனக்கு 150 ரூபா, அவனுக்கு 25 ரூபாய் சம்பளம். இல்ல எல்லாருக்கும் 5 எப்படி காசு கொடுப்பீங்க? 25 ரூபாய்க்கு அது இடைய வீட்டுல இருந்து நடந்தே வந்திருக்கேன். அப்ப நீங்க காசு கொண்டு வந்திருக்கீங்களா? அவனுக்கு 55 ரூபாய் அனுப்பிவிடா. நீ அதை விட மாப்ள நீங்க காசு கொண்டு வந்திருக்கீங்க, கையில இருக்கா? நான் உள்ள பணம் வச்சிருக்கேன். என்ன சொல்லுங்க? என் பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நான் பணத்தை கொடுத்துருவேன். நான் கேட்கிற கேள்விக்கு கையை தூக்கி பதில் சொல்லுங்க. சரி சரி. மாப்ள என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளோட ஊர்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. என்னக்கா? ஏத்தா நீங்க கையை தூக்கி பதில் சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நீ பொம்பளையாடா, உனக்கு காய் அடிச்சு போய் பார்த்துக்க. ஆமா, நல்லா உன்னிச்சு கேள்வித்தான். அவங்க புருஷன். சரி, உங்க புருஷன் வேலைக்கு போயிட்டு சரியா ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா என் புருஷனுக்கு சோறு ஓட்டு வைக்கிறதா முதல் வேலை அப்படின்னு சொல்ற பெண்கள் கையை தூக்குங்க. மாப்ள நீங்க சொன்னது சரியா கேட்கல போல மக்களுக்கு. கேட்கலையோ? அப்படி பக்கத்துல கிளப்பி சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுமா? மறுபடியும் சொல்லுங்க. நல்லா உன்னிச்சு கேளுங்கத்தா. ஏய் மாப்ள பக்கத்து மைக்கில் சொல்லுங்க மாப்ள. அந்த மைக்கில் போய் சொல்லுவா. அங்க சொல்லுங்க போய். அது ஒளிப்பாங்க. ஆமா, அதனால என்னன்னா சவுண்டா உங்க புருஷன். சரி, உங்களை தொட்டு தாலி கட்ட புருஷன். அப்படி சொல்லுங்க. புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா சரி, சோறு ஓட்டு வைக்கிறதா முதல் வேலை அப்படி சொல்ற பெண்கள் கையை தூக்குங்க ப்ளீஸ். ஏத்தா கையை தூக்குங்கத்தா. அது 2 பேரும் தூக்குதுவாரு. அங்க வர அங்க தாத்தா தூக்குதுவாரு. மாப்ள ஆமா 2 பேரும் தூக்குறாங்க. அவங்க 2 பேரும் எதுக்கு தூக்குறாங்க? என்ன காரணம்? 2 பேர் வீட்டுல டிவியில ஈஸி ஏத்தாம போட்டாங்க, அதனாலதான் தூக்குதுங்க. சன் டிவியில சாயங்காலம் 6 மணிக்கு இந்த மட்டும் அமைச்சாலும் மாதிரியா, அதாவது அதை சாயங்காலம் 6 மணிக்கு உட்கார பொம்பளைங்க சன் டிவியில உட்காந்து நாகினி, நந்தினி, பாரதி கண்ணம்மா, சரவணேஸ்வரி, பாக்கிய லட்சுமி, அப்புறம் போட்டு ஏந்திர லட்சுமி. ஏத்தன் லட்சுமியா? அவங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியா? ஒரு நாடகம் எடுத்துக்கிட்டாங்க, கேத வீடுன்னு ஒரு நாடகம் எடுத்துக்கிட்டாங்க. கேத லட்சுமியா? கேத வீடு. நீ காலையை போய் சண்டைக்கு வருவியா? ஏன்னா அப்படிலாம் நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி மாப்ள, இப்ப நீங்க அதாவது பெண்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க. ஆமா, அந்த நம்ம வர்க்கம்ல உட்காந்துருக்காங்க இவங்ககிட்ட கேள்வி இருக்கா? அப்படி கேள்வியா? இப்ப வரைய சிங்கங்கள கை தூக்கு. என்ன நம்ம ஆண்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பங்காளி சுத்தாரி பாருங்க. அப்ப உங்களே எல்லாம் நல்லா பாருங்க. கட்டிக்கு போட்டுதான் சரி, கோட்டை எடுத்தது சும்மா இருந்தாலும் சரி, ஆண்கள் வர்க்கம் கேட்கிறாரு. கேள்வி கேட்கல, அது கூட கை தூக்குறேன். ஏப்பா முந்திர அதுக்குள்ளேயே முந்தாத தூக்காத கேள்வியை கேட்டுக்கிறேன் முத. அப்ப நீ பப்பளை பார்த்து நக்கல் பண்றியா? இல்ல பெட்டிக்கார எதுக்கு கூப்பிடுறியா நீ? நான் கேட்கிற கேள்வி பேசிருக்க. இந்த ஜென்மத்துல வாச்ச பொண்டாட்டி மாதிரி சரி எனக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி அவதான் பொண்டாட்டியா வேணும்ன்றது கூட கையை தூக்குங்க. அப்படி கை தூக்குனா என்ன பரிசு கொடுப்பேன்? அதை சொல்லு முத. என்னன்னு என்ன இது ஒண்ணு மட்டும் தூக்கி இருக்காரு. எதுக்குன்னு கேளு. இதே தூக்கி அவளை கல்யாணமே அவளை கல்யாணம் தூக்கிறாங்க. அவன் ஏற்கனவே 2 வப்பாட்டி வச்சிருக்கேன், அதே முந்திரியாவே. இவர் எதுக்கு தூக்கிறாரு தெரியுமா? சரி, அவன் கை தூக்குனா என்ன கொடுப்பீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு விடியக்கா ஆளுக்கு ஒரு கோட்டர் கை தூக்கினாரு பிள்ளை. பலே பலே வர பின்னால் 2 நீங்க தூக்கணும். ஏன் ஒரு கையை தூக்கினா தெரியுமா மச்சான்? என்ன மாப்ள? விடியக்கால கையை தூக்கணும் வீட்டுல பொண்டாட்டி போய் அடிக்கும்னு பயந்துது. உண்மையிலே பொண்டாட்டி வாழ உண்மையிலே அல்ல உனைய மாதிரி இருக்கணும். என் காலம் ஒரு ஆள் கை ஒரு ஆள் கூட தூக்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல இருக்கேன். ஆனா ஒரு
விஷயம் வச்சேன். சொல்லுங்க. தாய்மாரனை ரொம்ப பாராட்டணும். ஏப்பா புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டிட்ட போய் கேட்பாரு. இப்ப நீங்க தான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவான். யார் பொண்டாட்டி இருக்க பாரு. அவங்க உங்க பொண்டாட்டியா ஊராட்டி பொண்டாட்டியா கேட்பாரு. சிறப்பு எரிவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் மாமா. சரி. இப்ப நீங்க தான் பொண்டாட்டி, நான் தான் புருஷன். என்ன மயத்துக்கு நான் தான் புருஷன் நீ பொண்டாட்டி. ஏன் அவரு நல்ல புருஷன் அவரு நல்ல புருஷன் தான். திடீர்னுவியா? சரி மாத்திக்கோ, நான் தான் பொண்டாட்டி, சரி. நீங்க தான் புருஷன். சரி. இப்ப கல்யாணம் ஆன புதுசு. அப்படித்தானே நான் இருக்கு. உங்களை சாப்பிட கூப்பிடுறேன். எப்படி மாமா, என்னடி தங்க குட்டி மாமா என்னடி செல்லா வாங்க. கிளம்புறோம். இல்ல பாட்டு படிக்கணுமா ஒரு செக்ஷன் என்னத்த சொல்ல, எப்போ முடிக்க போகிறோமோ அத்தனை பேர் உட்காந்துருக்கு. நீ ஒரு ஆள் மட்டும் வந்து சொல்லிட்டு போனால் என்ன இல்லை. நான் அப்புறம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய. ஆமாம், பாட்டை தள்ளிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய. ஆமாம், என்னை விட நீ அவ்வளோதான் போயிட்டே இருக்கக்கூடிய. அத்தனை பேர் உட்காந்துருக்கு. இவர் மட்டும் எங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்லுப்பா. மொத்தத்துக்கு மூணு என்ன பண்ணுறது.